Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC. பிரகாஷ், இப்ப சசிகலா மற்றும் ஓபிஎஸ் உள்ளிட்டோர் மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கு வழியே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்ப மற்ற மூத்த தலைவர்கள் அதிமுக ஒன்றிணையன்னு விரும்புறாங்களா? நிச்சயமாக நேற்றைய தினம் இந்த சந்திப்பின் போது இந்த விவகாரங்கள் தொடர்பாக தான் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளுடைய கருத்தாகவும் இந்த கருத்து இருந்து வருவதாக தெரிகிறது. கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்து செயல்படுவது முக்கியமாக இருப்பதாக முன்னாள் அமைச்சருடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த சந்திப்புல எடப்பாடி பழனிசாமியிடம் முக்கிய நிர்வாகிகள் இந்த கருத்தை தான் முன்வைத்திருக்கிறாங்க. கட்சியை வலுப்படுத்துவதற்கு பிரிந்து சென்ற தலைவர்களை சேர்க்க வேண்டும் என்பது தங்களுடைய கருத்தாக அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. ஆனாலும் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான என்னென்ன வியூகங்களை அமைக்கலாம், கூட்டணியில் இருந்து பிரிந்து சென்ற கட்சிகளோடு அவர்களை கூட்டணிக்கு சேர்த்துக் கொள்வது, புதிதாக சில கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பது, கட்சியை வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, இப்படியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளலாம், அதற்கான வியூகங்களை அமைக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறாரே தவிர பிரிந்து சென்ற தலைவர்களை குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம், திருமதி சசிகலா உள்ளிட்டோரை சேர்ப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அவருடைய தரப்பிலிருந்து எந்த விதமான இசைவும் தெரிவிக்கப்படவில்லை. அதற்கு ஆதரவான கருத்து அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான் வருகின்ற தகவலாக இருக்கிறது. பிரகாஷ், இப்ப மற்ற தலைவர்கள் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று உறுதியாக இருக்கும் பட்சத்தில் இபிஎஸ் அவர்கள் இசைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு இதுவரைக்கும் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துல அது தொடர்பாக எந்த விதமான ஆலோசனை கூட்டமும் நடைபெறவில்லை. பொதுவாக இந்த தேர்தல்ல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில இந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துல அல்லது அவருடைய வீட்டிலேயோ முக்கிய ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற வேண்டும். இதற்கு முன்னதாக நடந்து இருக்கிறது. Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC.